முறைக்கிற? நான் ஒண்ணும் முறைக்கிறேங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை, பாத்து முட்டை மாதிரி தெரியுது. பாருங்கம்மா, நான் ஒண்ணும் மாத்து முடியல, சந்தையில வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும், என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருங்க கேட்கலையே? யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதுவும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்ச போலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். போங்க போங்க. பெரிய இருக்குல்ல? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்காலாம் பாக்குற? நமக்கு தான் இந்த குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டார்தான் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்ட காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, என்ன? பசங்களுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கெல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கெல்லாம் தோசை கொடுக்குங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுத்துட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, பாத்துக்கிட்டே வரீங்களே, போங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு வேற ஆளை பாருங்க. நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பஞ்சாயத்தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? சுமரா, தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னப்பா சொல்றீங்க? ஆனா நீ தானே அங்க நின்னுட்டு கூட கூட சொன்ன, காசு குடியா? ஆனா காசு கொடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். சுமரா, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வடையில வாங்கினா, காசு குடியாப்பா? 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியம் பண்ணி கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்ட போய் சொல்ற? எல்லாருமே பார்த்தோம், கல்யாணம் ஆகலன்னு விட்ட காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்குறியா? என்னையா பேச்சு? ஆயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற? என்ன வேணும்? இல்ல, எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டா? இல்லங்க, எங்க அம்மா 1/2 கிலோ. வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்கா அம்மாருக்கெல்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க, அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா, நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு.
சுஷு. ஷோ. பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போட்டியா? ட்ரௌசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படியே யாராவது பார்த்தா கண்ணு பட்டுருமுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அடடடடடா, பெரிய மன்மத சேர வழியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். ம். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். ஐயோ, பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டோங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கட்டு போய் கொடுத்துருங்க. என்ன என்ன வரைக்கிற? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்ன சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்க. ஐயோ அம்மா, என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கிழமை சாப்பிட்டு அது துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய், தில்லிருந்து வாங்கிட்டு வாங்க. டேய், டேய். என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழம்பு இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? ஆ, பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? ச்சே, நான் வேற இந்த தடியை வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா?